உடைந்த பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கு, அதாவது தேவையற்ற அம்மை நோயால் பாதிக்கப்படுறவங்க, அவங்களுக்கு தழும்புலாம் இருக்கும் முகத்துல. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். உடைந்த பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கு, அதாவது தேவையற்ற பொருட்களை நம்ம அப்புறப்படுத்துவதற்கு இந்த சனிக்கிழமைகளை நீங்கள் பாய்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரியாஸ்தமனம் 7:27க்கு. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி, முடியும் நேரம் மாலை 4 மணிக்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:42க்கு. அதன் பிறகு புரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:10 இருந்து 11:15 வரை. மத்தியான வேளையில் 12:16 இருந்து 1:18 வரை. அதன் பிறகு 3:21 இருந்து 4:22 வரை. ராகு கால நேரம் மாலை 5:54 இருந்து 7:27 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:18 இருந்து 2:50 வரை. கூலிகன் மாலை 4:22 இருந்து 5:54 வரை. சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 12:27க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்தம். முகூர்த்த வேலை காலை 7:15 இருந்து 8:45 வரை. இரவு மீண்டும் காலை 9:30 இருந்து 11 வரை முகூர்த்த வேலை. தொடர்ந்து ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷப ராசிக்கு ஆர்வம், மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு வருத்தம், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு வரவு, கும்பராசிக்கு பாராட்டு, மீன ராசிக்கு முயற்சி. தொடர்ந்து நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை 8:10 இருந்து 9:12 வரை. புதன் ஓரை 9:12 இருந்து 10:13 வரை. சந்திர ஓரை காலை 10:13 இருந்து 11:15 வரை. குரு ஓரை மதியம் 12:16 இருந்து 1:18 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:21 இருந்து 4:22 வரை. புதன் ஓரை மாலை 4:22 இருந்து 5:24 வரை. சந்திர ஓரை மாலை 5:24 இருந்து 6:25 வரை. நமக்கு வரும் நோய்களை பற்றி, அதை வணங்கக்கூடிய தெய்வங்களை பற்றி கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்வோம். வாத கோளாறு, அதாவது வாத நோய்களில் ஈடுபட்டவர்கள் சனி பகவானை இவர்கள் வணங்க வேண்டும். சனிக்கிழமையிலே வருகின்ற ராகு கால நேரத்தில். சனிக்கிழமை ராகு கால நேரம் பொதுவாக அன்றைய சூரிய உதயத்தை வைத்து பார்த்தோம் என்றால் 10:13 11:45 வரைக்கும். அப்போ சூரிய உதயத்தை பொறுத்து இது 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் முன்ன பின்ன ஆரம்பிக்கும். அதை வைத்து நீங்கள் கணித்து கொள்ளலாம். பொதுவாக சனிக்கிழமை தோறுமே இந்த காலை 10:13 ராகு கால நேரம் இருக்கும். 11:45 வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானை வழிபடும் பொழுது உங்களுக்கு இந்த வாத நோய் உள்ளவர்களுக்கு சீக்கிரமாக அந்த நோய் குணமாகக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சில ஆலயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மத்தியானம் தான் சாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரினாக்கா, ஏன்னா சனிக்கிழமை இப்போ எல்லோருமே எள்ளு தீபம் போடுறதுக்கு ரொம்ப பேர் இப்போ சனிக்கிழமை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கூட அவர்களுக்காக வேண்டி சனிக்கிழமை தோறும் அதாவது எல் விளக்கு ஏற்றி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மிகவும் நல்ல ஒரு பலனை இவர்களுக்கு தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல இவர்கள் சனி பகவானை மட்டும் வணங்குறது மட்டுமல்ல, சிவபெருமானையும் வணங்கிட்டு அப்புறம் போய் சனி பகவானை வணங்குவது நல்ல ஒரு பலனை இவர்களுக்கு கொடுக்கும். அந்த ராகு கால நேரம், சனிக்கிழமை வருகின்ற ராகு கால நேரம். அடுத்தபடியாக இந்த அம்மை நோயால் பாதிக்கப்படுறவங்க, அவங்களுக்கு தழும்புலாம் இருக்கும் முகத்தில். சில பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் குணமடையாது. இப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு அம்மனை வணங்குவது நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். அப்புறம் இஎன்டி என்று சொல்லுவோம்ல, காது, மூக்கு, தொண்டை நோய்களில் அவஸ்தைப்படுறவங்க முருகப்பெருமானை
செவ்வாய்க்கிழமைகளிலே இவர்கள் வந்து போய் வழிபாடு செய்து முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது கூட இவர்களுக்கு நல்ல நோய் தீர்க்கக்கூடிய மருந்து கிடைக்கும். நல்ல வைத்தியர்கள் நம்மளை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு உதவியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும். இந்த கிழமைகள்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உறுதுணையான கிழமைகளாகும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்திலே இப்படி பிரித்து கொடுக்கிறார்கள். இது சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இதிலெல்லாம் பலன் உண்டு. மற்றும் இந்த ஆஸ்மா மற்றும் சுவாச கோளாறு இதுக்கு வந்து நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது சனிக்கிழமையில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோய்களை பற்றி பேசுவது நாளையும் தொடரும். நன்றி, வணக்கம்.